ஜெபம் செய்வோம். சுவாமி, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படத்தக்கவைகளாயிருப்பதாக. ஆமென். சேமன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கடைசி நேரத்தில் நான் சேமனை பார்த்து கொண்டிருந்த நேரம் பிரியா வந்து வெளிக்கிட்டு கொண்டிருந்தா. சாரி எல்லாம் முடித்து இப்போ தோடு போட போகிறா. தோட்டு சுரை விழுந்து போச்சு. இப்போ தோட்டு சுரை விழுந்தா பிரியா வந்து சொல்கிறா, ஜெபி சுரை விழுந்து போச்சு. நான் இனி சேமனை பார்க்குறதா சுரையை தேடுறதா? அப்போ வந்து அவ சொன்னா, இந்த நான் சாரி உடுத்து கொண்டிருக்கிறேன், கீழே குனியே இல்லாது. நான் தான் இப்போ சுரை தேட வேணும். நான் சுரை தேட வந்தால் எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் இவ்வளவு இடம் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இவ்வளோ இடம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் அங்கே சுரையை தேடுறது, கீழே படுத்திருந்து எல்லா இடத்துலையும் தேடி ஒரு மாதிரி அந்த சுரையை கண்டுபிடித்து அந்த சுரையை எடுத்து கொடுத்த அப்புறம் தான் நான் அப்புறம் போய் மிச்ச சேமனை வந்து பார்க்கலாம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு சம்பவத்தை பற்றித்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். There was a woman who had 10 silver coins and she lost one of them. What will she do? அதுதான் கேட்கப்படுகிற கேள்வி. 10 வெள்ளிக்காசுகள் இருந்தது. 10 வெள்ளிக்காசுகள் என்று சொன்னால் ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாள் ஊதியத்திற்கு சமம். ஒரு நாள் ஊதியம் மினிமம் வேஜஸ் எடுத்தாலும் டேக்ஸ் எல்லாம் போக ஒரு $80 மினிமம் வேஜ் ஒரு நாளைக்கு வருமா? கூட வருமா? $80 ஒரு நாள். இப்போ அவரிடத்துல 10 வெள்ளிக்காசு இருந்தது. 10 நாளைக்குரிய அந்த பணம் இருந்தது. அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது. அது பார்த்தால் அவ்வளவு பெரிய தொகையாக தெரியவில்லை. $80 is an amount that we don't want to lose it, but then for somebody to trying to find this $80, அந்த பெண் அவ்வளவு தேடி கண்டுபிடித்தது போல அவ்வளவு கஷ்டமாக தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு இந்த கதை சொல்லப்படுகின்ற காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்த பெண்ணுக்கு அது மிகவும் ஒரு முக்கியமாக, the something like you lose your wedding ring, what will you do? You need to imagine the amount of time this woman spent to find this lost coin is something like this, very valuable thing. She has lost something very very valuable. ஒரு வெட்டிங் ரிங் வேலை தொலைந்து விட்டது. ஒரு பொருள் தொலைந்தால் அது எங்களுக்கு எப்பொழுதும் கஷ்டத்தை கொண்டு வரும். நாங்கள் எங்களுக்காக சேர்த்து வைத்த பொருட்கள், எங்களுக்காக பாதுகாத்து வைத்திருக்கின்ற பொருட்கள். சின்ன பிள்ளைகள் வீடுகளிலே வளர்ந்தவர்களுக்கு தெரியும், வீட்டிலே மிகவும் கவனமாக ஒரு சாமானை வாங்கி பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அந்த சின்ன பிள்ளை அதை எடுத்து உடைத்து விடும். மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன செய்கிறது? பொருட்கள் தொலைந்தால் கஷ்டம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கள்கிட்ட இருக்கின்ற பொருட்களை தொலைத்து விடுவது என்பது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். வைத்துக்கொள்வோம், நாங்கள் அவசரப்பட்டு வீட்டிலிருந்து வெளிக்கிடுகிறோம், காக்கியை தேடி பார்த்தால் காணவில்லை. எப்படி இருக்கு? அன்றைக்கு நிறைய பேர் அப்படி போயிருப்பீர்கள். காக்கியை வைத்த இடத்திலே, நாங்கள் வைக்கிற இடத்திலே காணவில்லை. என்ன செய்வீர்கள்? எப்படி இருக்கும் எங்களுடைய மனது? எல்லா இடத்திலும் ஓடித்திருந்து அங்கே வைத்திருப்பேனா, பாக்கெட்டில் வைத்திருப்பேனா, மேசையில் வைத்திருப்பேனா, கிச்சனிலே வைத்திருப்பேனா, எல்லா இடமும் ஓடித்திருந்து அவசரப்பட்டு அந்தரப்பட்டு எப்படியாவது அந்த காக்கியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுவோம் அல்லவா? This is a very simple story with a simple message. Probably we would have heard this story several times in our life. The lost coin is like a lost soul, a lost person. அதற்கு உதாரணமாகத்தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. The lost coin is like a lost person, lost soul.
அந்த பெண், in the Bible, this is a very unique story because in the Bible, we try to understand God as a man. Always we talk about God as He, Father. This is the only story probably Jesus was trying to show a woman as a representative of God. ஒரு பெண், தொலைந்த ஒரு பணம். அந்த பெண் கடவுளுக்கு ஒப்பிடப்படுகிறாள். ஏன் அது சொல்லப்படுகின்றால், அந்த பெண் அந்த தொலைந்து போன அந்த காயினை தேடி கண்டுபிடித்ததுக்கு பின்பு தொலைந்து போன ஒரு ஆத்மா வந்தால் பரலோகத்திலே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொலைந்து போய்விட்டது அந்த பெண்ணிடத்தில் இருந்த பணம். She has, we don't know what had happened. She has lost the coin. What can you do? What will you do if you lose something very valuable? What will all of us do? Sometimes we lose our friends. What will you do to find them back? We lose our relatives. Maybe a common example would be, if you lose a church member, what will you do? If you lose a church member who has worshipped with us for a long time, and suddenly you don't find that member in the church. Probably many members. If you take the history of this church from 1986, number of people who have worshipped with us are not with us. What you will do? தொலைந்து போன ஆத்துமாக்கள். when நான் இந்த ஒரு சர்ச்சில் இருக்கிற நேரம், ஒரு நாள் அந்த சர்ச்சில் ஒரு கபர்டு இருக்கும். இந்த வெஸ்ட்ரி ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் நினைக்கிறேன் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் சிஸ்டம், சர்ச் சிஸ்டத்தில் there is always a room called vestry where you keep all the documents, the communion elements, etc. It's more or less like pastor's office, not like this. So we have a proper room. In the pastor's office, ஒரு நாள் நான் போய் பார்க்குறேன், ஒரு பழைய சர்ச் ரெஜிஸ்டர் ஒன்று இருந்தது. 1910ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டிலே இந்த மிஷனரிமார்கள் மட்டக்களப்பிலே கல்முனை என்ற இடத்திலே பணியாற்றுகின்ற, கல்முனை கல்லாறு என்ற இடத்திலே பணியாற்றுகின்ற நேரத்திலே அவர்கள் பணியாற்றியதன் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வந்தவர்களுடைய இந்த பேர் விவரங்கள், விலாசங்கள் எல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டு இருந்தது. ஒரு வருஷத்திலே நிறைய பெயர்கள் இருந்தது. அடுத்த வருடத்திலே அதை திருப்பி பார்த்தால் அதே பெயர்கள் எல்லாம் எழுதி பேக்ஸ்லைடட், do not come to church, left the church என்று நிறைய பெயர்கள் இருந்தது. முதல் இருந்த அதே பெயர்களிலே ஒரு 20-30 வீதமானவர்கள் அடுத்த வருடத்திலே அந்த ஆலயத்திலே இல்லை. அதற்கு அந்த வருடத்திலே இன்னும் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த வருடத்திலே போனால் அதிலே வந்தவர்கள் பலரை காணவில்லை. இப்படி அந்த புத்தகத்தை பார்க்கும் நேரம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்றால் பலர் சர்ச்சுக்கு வருகிறார்கள், அடுத்த வருடத்திலே இன்னும் சிலரை காணவில்லை, இன்னும் புதியவர்கள் வருகிறார்கள், அடுத்த வருடத்திலே இன்னும் சிலரை காணவில்லை, இன்னும் புதியவர்கள். அப்படியே தொடர்ந்து அந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்ததை நான் கண்டேன். It's a very short, probably normally we read about 10 verses in the Bible. இன்றைக்கு தான் முதல் தரம் 2 verse தான் நாங்கள் வாசித்திருக்கிறோம். Because it's a very short, small story about lost people. இதை நான் சொல்லுகிற நேரத்திலே பொதுவாக இது படம் காட்டுவது, இன்றைக்கு நான் ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று காட்டலாம் என்று சொல்லி யோசித்தேன். அந்த பெண் அந்த காசை கண்டுபிடிக்க வேண்டும். காசை கண்டுபிடிப்பதற்காக, இது உங்களோட வீடுகளில் இருக்காதுன்னு நினைக்கிறேன்,
இருக்குதா இது? இந்த சாமான் இதால் தான் பிரியா வீடு கூட்டுறான்னு நினச்சிடாதீங்க. இது நாங்கள் போன வீட்டில் இருந்தது. இதுதான் அந்த காலத்திலே பாவித்திருப்பார்கள். இப்போ இருக்கிற ப்ரூம் ஸ்டிக் அப்போ இல்லை. ஆகவே அந்த காயினை காணவில்லை. ஆகவே அதில் ஒரு பெண் இருக்கிறாள். தொலைந்து போன அந்த காயின் இருக்கிறது. அந்த காயினையும் அந்த காயினை கண்டுபிடிப்பதற்கு அந்த பெண்ணுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவையாக இருந்தது. இதுதான் அந்த எக்யூப்மெண்ட். இந்த ப்ரூமிலே அல்லது துடைப்பத்திலே 2 பகுதி இருக்கிறது. ஒன்று இந்த துடைப்பத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த கீழ்ப்பகுதி, மற்றது நாங்கள் கை பிடிக்கின்ற பகுதி. 2 பகுதிகள் இந்த துடைப்பத்திலே இருக்கிறது. இந்த கதை எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அந்த காயினை காணவில்லை. இப்போது அந்த காயின் காணாமல் போனவுடனே அந்த பெண் என்ன செய்தாள் இருக்கிறது. ஒன்று விளக்கை கொளுத்தினாள். அதுதான் நாங்கள் கவனிக்காத பகுதி. காசு தொலைஞ்சது கண்டுபிடிச்சாள், அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை கண்டுபிடிப்பதற்கு 2 காரியங்கள் அந்த பெண் செய்தாள். ஒன்று, அவள் விளக்கை கொளுத்தினாள். என்றால் அந்த காசை தேடுவதற்கு வெளிச்சம் தேவை. இப்போது இருக்கிற மாதிரி எல்இடி லைட் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த விளக்கை கொளுத்தினாள். அதற்கு பின்பு அவள் என்ன செய்ய மாட்டாளோ என்று அந்த வசனம் சொல்லுகிறது. யாராவது பைபிள் வச்சுருந்தா வாசிங்கோ. கையில் பைபிள் இருந்தால் அந்த வசனத்தை இல்லை அந்த துடைப்பத்தை மட்டும் வாசிங்கோ. விளக்கை கொளுத்தி துடைப்பத்தை எடுத்து அந்த காசை கண்டுபிடிக்க மட்டும் அவள் பேசாமல் இருப்பாளோ? இதுதான் கதை. நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கதை, as I said, is a very simple story. Story is about lost people, lost souls. கடவுள் தொலைந்து போன மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் பரலோகத்திலே சந்தோஷமாக இருக்கிறது. இதுதானே கதை. தொலைந்து போன மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் பரலோகத்திலே சந்தோஷமாக இருக்கிறது. அந்த தொலைந்து போன மனிதர்கள் கண்டுபிடித்து பரலோகத்திலே சந்தோஷம் பெற வேண்டுமென்றால் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு துடைப்பம். It's a simple story. Are you willing to be a broom in God's hand? Are you willing to be a broom in God's hand? கடவுளுடைய கரத்திலே நீங்கள் ஒரு துடைப்பமாக இருக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த துடைப்பத்துக்கு தனியாக நடந்து போக இயலுமா? தேட இயலுமா? இயலாது. இது ஒரு பொருள், ஜஸ்ட் an equipment. அந்த துடைப்பத்தை யாரோ ஒருவர் கையிலே பிடிக்க வேண்டும். அந்த கை அசைகிற இடத்திற்கு தான் இந்த துடைப்பம் அசையும், இல்லையா? கை எந்த பக்கம் அசைகிறதோ அந்த பக்கத்திற்கு தான் இந்த துடைப்பம் அசையும். ஆண்டவர் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி தொலைந்து போன அந்த வெள்ளி காசுகளை கண்டுபிடிக்க சொல்லுகிற போது பல வேளைகளிலே ஆண்டவருடைய கரத்திலே அசைவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை. அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கப்பட்டு இந்த துடைப்பம் அசைய நாம் நம்மை இடம் கொடுத்தால் தொலைந்து போன வெள்ளி காசுகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். தொலைந்து போன வெள்ளிக்காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் பரலோகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். தொலைந்து போன ஒரு காரியம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண் என்ன செய்தாள்? அந்த பணம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டதும், அம்மா திருப்பி ஒரு வாசிங்க, அந்த கண்டுபிடிக்கப்பட்டதும் இல்லை, அது கடைசியில்
அதுக்கு பிறகு என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள். ஏன்? எனக்கு மிகவும் வேல்யூபிளான ஒரு பொருள், மிகவும் பெறுமதியான ஒரு பொருளை தொலைத்தேன், அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று தன்னுடைய சிநேகிதர்களை, அயலவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவள் சந்தோஷப்படுகிறாள். ஏன் சந்தோஷப்படுகிறாள்? தொலைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். தொலைந்து போன ஒரு ஆன்மா, தொலைந்து போன ஒரு மனிதன் அவன் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டால் அதே போல பரலோகத்திலே சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆனால் இது நடைபெறுவதற்கு துடைப்பம் தேவை. துடைப்பம் வேண்டும். பெண் இருக்கிறாள், வெள்ளிக்காசு இருக்கிறது, துடைப்பம் வேண்டும். அந்த துடைப்பம் அந்த பெண்ணுடைய கையிலே கொடுக்கப்பட்டு அந்த பெண் எந்த இடத்திற்கெல்லாம் அந்த துடைப்பத்தை வைத்து தேட முயற்சி செய்கிறாளோ அந்த இடத்திற்கு அந்த துடைப்பம் போக வேண்டும். So when we hand over our lives to God and to God's will, God will take us probably to places where we may not have been or we may not like to go. நாங்கள் போக விரும்பாத, போயிருக்காத இடங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் எங்களை கொண்டு போகக்கூடும். கொண்டு போவதன் காரணம் தொலைந்து போன அதற்கு காரணம் தொலைந்து போன வெள்ளிக்காசுகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே துடைப்பமாக இருக்க நாம் ஆயத்தமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, எங்களை நீர் பயன்படுத்த விரும்புகிறீர். ஆனால் நாங்களோ பல வேளைகளிலே ஆயத்தம் இல்லை. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பயன்படுத்தப்பட உம்முடைய கருவிகளாக தொலைந்து போன மக்களை, தொலைந்து போன ஆன்மாக்களை கண்டுபிடிக்க, நாங்கள் கண்டுபிடிப்பதன் மூலம் பரலோகத்திலே அதிக சந்தோஷம் உண்டாக ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி, பயன்படுத்தி அருளும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமென்.